சின்னதாக இருக்குது. சரி, கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கிற பழனி சபையார் மற்றும் திண்டுக்கல் சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் வழக்கம் போல் நம்ம பார்த்து வருகிற ஆசரிப்பு கூடாரம் இல்லை, ஒரு காலத்திற்கு ஏற்ற சத்தியம் என்று சகோதரர் உங்கள் மத்தியில் அறிவித்த வண்ணமாக இந்த காலகட்டத்தில் நமது மத்தியிலே நடைபெற்று வரக்கூடிய சில நிகழ்வுகள், சமுதாயத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள், அதில் நம்மளுடைய லிமிட், நம்மளுடைய தலையீடு, அதில் உள்ள அளவுகள் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது என்பதை பொறுத்து தான் இந்த நாளில் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு ராயனுடையதும் தேவனுடையதும். மத்தேயு 22:21 வாசிக்க கேட்போம். மத்தேயு 22:21 ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கர்த்தர் இயேசு பேசிட்ட பின்னணி என்ன, எந்த சூழ்நிலையில் இந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கெல்லாம் தெரியும். வேதபாரகர்கள் ஆண்டவரை குற்றப்படுத்தும் நோக்கத்தோடு, அவருடைய வாயின் வார்த்தைகளாலேயே அவரை அகப்பட வைக்கணும் என்கின்ற நோக்கத்தோடு நிறைய சூட்சமமான கேள்விகளை கேட்பதுண்டு. அவரை எப்படியாவது அரசாங்கத்துக்கு எதிரானவராக காட்டணும், யூத பிரமாணங்களுக்கு எதிரானவராக காட்டணும், ஜனங்களே அவர் மேலே வெறுப்பு உண்டாகும்படி அவரை திசை திருப்பணும் அப்படின்னு நிறைய தந்திரங்களை பயன்படுத்தி பேச வருவாங்க. ஒரு வசனம் இருக்குது, எனக்கு இருப்பிடம் ஞாபகம் இல்லை, தந்திரக்காரர்களை அவர்களுடைய தந்திரத்தினாலே அவர் பிடிக்கிறார்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ அவங்க மனுஷர் உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவர் அறிந்திருந்தபடினாலே ஒருவனையும் நம்பி அவர் இணங்கவில்லைன்னு இன்னொரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசுவுக்கு தனக்கு எதிர்த்தரப்பிலிருந்து வந்து பேசக்கூடியவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன நோக்கத்தோடு வர்றாங்க, அவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணும், என்ன மாதிரி அவங்க வார்த்தைகளை கொண்டே அவங்கள மடக்கணுங்கிற வரைக்கும் எல்லாம் தெளிவாக தெரியும். எனவே அவர் ஒரு பரிபூர்ண மனிதனாக இருக்கிறதுனால வார்த்தைகளில் அவரை ஜெயிச்சிட்டுலாம் யாரும் போக முடியாது. ஏன்னா சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லும்போது சாலமோன் எதில் பெரியவர்? ஒவ்வொரு முற்பிதாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது, அதில் சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர். அப்போ சாலமோனிலும் ஒருத்தர் பெரியவராக இருக்கணும்னா எதில் ஜெயிச்சிருக்கணும்? அவரை ஞானத்தால். ஏன்னா ஞானத்தை கொடுத்தவரே யார் தான்? கர்த்தர் இயேசு தான். நானே ஞானம் நானே புத்தி அப்படின்னு நீதிமொழிகளில் கர்த்தர் இயேசுவை குறித்து 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கான ஒரு பதிலை கொடுக்குறார். நீங்கள் அந்த காயினை என்கிட்ட கொண்டு வாங்க, அதில் உள்ள சுரூபம் யாருது அப்படின்னு கேட்கும்போது ராயனுடையது என்றார்கள். அப்படின்னா ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கன்னு சொல்லிட்டார். இது ஏதாவது புரியுதா? அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா, சரியா தப்பாங்கிறது இவங்களுடைய கேள்வி. அதிலிருந்து அவரை அகப்பட செய்யணும், குற்றம் சாட்டணும். ஆனால் கர்த்தர் இயேசு டைரெக்டாக வரி கொடுக்கக்கூடாது எதுவுமே சொல்ல, ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தந்திரமான விதத்தில் ஞானமான பதில் ஒன்று கொடுத்துட்டாரு. அந்த வரைபடம் யாருடையது? ராயனுடையது. அப்போ அதில் ராயன் படம் போட்டிருக்கல அந்த காயினில், அப்போ ராயனுக்கு கொடுத்துருங்க. ராயனுடையதாக இருக்கிறதுனால ராயனுக்கும், தேவனுடையதாக இருக்கிறதுனால தேவனுக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ராயனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், தேவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், எதெல்லாம் ராயனுடையது எதெல்லாம் தேவனுடையதுன்னு எந்த கிளாஸும் அங்கே எடுக்கல. அவர் யாருக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. அதுக்கு மேலே அவங்க கேட்கவும் துணியில. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் பர்சனலாக கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பார்? ராயனுடையதுனா என்ன, தேவனுடையதுனா என்ன, அதில் உங்கள் பங்கு எவ்வளோ இருக்கணும், இதில் உங்கள் பங்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கிளாஸ் எடுத்திருப்பார். பட் அவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்கு பின்னாடி அப்போஸ்தலர்கள் ராயனுக்குரியதை பற்றி விளக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுலும் பேசியிருக்கிறாரு, பேதுருவும் பேசியிருக்கிறாரு, யோவான் கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய ஊழிய நாட்களுக்கு பிறகு, பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு அந்த லிமிட் குறித்து எப்படி நம்மளுடைய தலையீடு இருக்கணும்,
இருக்கக்கூடாதுங்கிறத அப்போஸ்தலர்கள் பேசியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயனுடையதுன்னா என்னங்கிறத முதல்ல நம்ம தெரியணும். ரெண்டாவது தேவனுடையதுன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ராயனுக்கு கொடுக்கக்கூடிய சதவிகிதம் எவ்வளவு, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய சதவிகிதம் எவ்வளவுன்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ கொடுக்க சொல்லிட்டாருங்கும் போதே அங்கே தப்பு இல்லை, ராயனுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. தப்புனா என்ன சொல்லியிருப்பார் கர்த்தர்? கொடுக்காதீங்க, நீங்கள் இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க. எனவே ராயன் வந்து இந்த உலகத்துக்குரிய ராஜா. பிலாத்துக்கிட்ட ஒரு பதில் சொன்னார்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, ஒருவேளை என்னுடைய உலகத்துக்குரியது இந்த ராஜ்யம் அப்படின்னா என் சீசர்கள் உன்னிடத்துல ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே போராடி இருப்பாங்களே. அப்படி பிராங்கா பேசினார்ல, அந்த மாதிரி பேசியிருக்கணும் இல்லையா அந்த இடத்துல. இந்த இடத்துல சுச்சுவேஷன் சரியில்லை. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க சீசர்கள் மட்டும் இல்லை, ஜனக்கூட்டம், வேதப்பாரகர்கள் எல்லாம் தந்திரமான நோக்கத்தோடு வந்திருக்கும் போது அங்கே அவ்வளவு டீட்டெயில் அவர் பேச முடியாது. அப்போ இங்கே நம்ம கவனித்து பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ராயனுடையதுனா என்ன, தேவனுடையதுனா என்ன. முதல்ல ராயனுடையதுனா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். தற்காலத்தில் புது சிருஷ்டிகளுக்கு பூலோக கடமைகள் இருக்குது நிறையா. என்னென்னலாம் வருதுங்க அதில்? தாய் தகப்பன் அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை பெற்றோர்களுக்கு, உறவுகள் மத்தியில் சில கடமைகள் இருக்கும், நண்பர்கள் மத்தியில் சில கடமைகள் இருக்குது இல்லைங்களா. இப்படி இதை வந்து பூலோக கடமைகள்னு சொல்கிறோம். அந்த பூலோக கடமைகளில் ஒன்று சமுதாய கடமைன்னு பிரிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த சமுதாய கடமை தான் ராயனுடையது. அரசாங்கம் சார்ந்ததை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ராயனுடையது. புரியுதுங்களா? அதை தான் கர்த்தர் ராயனுடையதுன்னு சொல்கிறார். அப்படின்னா வரி கொடுப்பது மாத்திரம் அங்கே கான்வர்சேஷனாக போச்சு. நாம் அந்த பாடத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? வரி கொடுக்குறதோடு மாத்திரம் புரிஞ்சிக்காம தற்காலத்தில் பூமியில் வசிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராயனுடையது என்றால் அரசாங்கம் சார்ந்தது. அதில் ஒரு நியூ கிரியேஷனாக உங்களுடைய என்னுடைய பங்கு எவ்வளவு, எந்த மட்டில் இருக்கணும், செய்கிறது தவறு இல்லை, அப்படி செஞ்சோம்னா அது அதனுடைய அளவுகள் எவ்வளவு, அப்படி புரிஞ்சு நம்ம செய்யணும். ஸோ இதுதான் அரசாங்கம் சார்ந்த கடமை தான் ராயனுடையது. பூலோக கடமைகள் நிறைய இருக்குது, அதில் ஒன்று அரசாங்கம் சார்ந்தது. சமுதாய கடமைகளும் பூலோக கடமைகளில் ஒன்றாக வரும். பட் சமுதாய கடமைகள் பூலோக கடமைகளில் ஒன்றா இருக்கிறதுனால பல விஷயங்களில் அது ஒரு சிறிய அங்கம் இருக்குதே தவிர, அப்போ சமுதாய கடமைகளே வந்து அரசாங்க கடமைகள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். சமுதாய கடமைகளில் ஒன்று அரசாங்க கடமை, அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, பூலோக கடமைகள்னால் கட்டாயம் செஞ்சே ஆகணும். கணவன் மனைவிக்கு ஆற்றக்கூடிய கடமை, தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் ஆற்றக்கூடிய கடமை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆற்றக்கூடிய கடமைகளை கட்டாயம் செய்யணும். ஆனால் சமுதாய கடமையில் அப்படி நம்ம எடுக்க முடியுமா? கட்டாயம் சொல்ல முடியுமா? தேவைன்னா செய்வோம், நேரம் இல்லைன்னா போயிட்டே இருப்போம். ஸோ அப்போ பூலோக கடமைகளில் ஒரு சின்ன பார்ட்டு ராயனுடையது, சமுதாய கடமை. இப்போ தேவனுடையதுனா என்னன்னு பார்க்கலாம். தேவனுடையது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ராயனுடையதை பூலோக கடமைகளில் ஒன்றுன்னு சொல்லிட்டோம். அப்போ அதில் பாருங்கள் 10% நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் ஒன்று ராயனுடையது. பூலோக கடமைகள் 10ன்னு வச்சுக்கோங்க. அந்த 10ல் 9 மற்ற விஷயங்களுக்கு விட்டுருங்க, ஒன்று அரசாங்கம் சார்ந்தது அல்லது சமுதாய கடமை. இப்படி அந்த 10லையும் ஒன்று தான் இருக்குது ராயனுக்குரியது. ஆனால் தேவனுக்குரியதில் நம்ம 9, 1, 8, 10 அப்படி பிரிக்கவே முடியாது. தேவனுக்குரியதுன்னா என்னங்க? படிச்சிருங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையே, ஜீவ பலியில் இத்தனை சதவீதம் கொடுங்க, மீதத்தை நீங்கள் பர்சனல் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கங்கன்னு எக்ஸ்கியூஸே கொடுக்கல. ஜீவ பலினா ஜீவிக்கும் காலம் முழுமையும் பலி செலுத்துதல். சகோதரர் ஆரம்பிக்கும் போது சொன்னார் இல்லைங்களா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்களில் யார் அந்த உண்மையுள்ளவங்க மட்டும்தான் வைராக்கியத்தில் கடைசி வரைக்கும் தளராமல் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஜீவ பலி செலுத்த வந்துட்டோம் அப்படின்னாலே அது பலிபீடத்தின் மேலே ஒரு மிருகம் தகனமாவதற்கு சமம். அப்போ அந்த மிருகம் எது வரைக்கும் தகனமாகணும்? நெருப்பில் தூக்கி வைக்கப்பட்ட ஒரு மிருகத்தினுடைய உடல் எந்த லிமிட் வரைக்கும் தகனமாகணும் அப்படின்னா, சாம்பலாகி கொட்டுற வரைக்கும், அந்த சல்லடை வழியாக பூமியில் அந்த சாம்பல் விழுகிற வரைக்கும் அந்த மிருகம் பொசுங்கி தீரணும்.
நம்ம உடன்படிக்கை எப்படி இருக்கணும்? மிருகம் பாதி வெந்து வேகாமல், தலை மட்டும் வெந்து பாடி வேகாமல், கைகால் வெந்து தலை வேகாமல் அப்படி இருக்கக்கூடாது. மிருகத்தின் அடையாளம் தெரியாத அளவுக்கு சாம்பலாகணும். அர்ப்பணிப்பு ஜீவியம் என்பது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிங்கிற வார்த்தையே பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தின் மேலே ஜீவ உறுப்புக்கள் தகனமானதை வச்சு தான் வந்ததே. ஜீவ பலினா என்னங்க? ஜீவ உறுப்புக்கள் பழைய ஏற்பாட்டில் தகனமானதை கருத்தில் கொண்டு தான் ஜீவியத்தை பலியாக்குங்கிற ஒரு மீனிங்கில் பவுல் இங்கே கொடுக்குறாரு. இப்போ சொல்லுங்கள், ராயனுடையதுக்கு 1% கொடுக்குறோம் பூலோக கடமைகள் இருந்து. ஆனால் தேவனுடையது ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம 1 சொல்ல முடியுமா? 10 சொல்ல முடியுமா? 100, 100க்கு 100 தேவனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி வருவோம். இப்போ 100ல் 10 பூலோக கடமை எடுத்துக்குது. இப்போ 100 நம்ம என்ன பண்ணிடலாம்? 10% பூலோக கடமைக்கு எடுத்துக்கலாமா வேண்டாமா? எடுத்துக்கிறது சரியா தப்பா? 100% தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் இல்லையா? ஒப்பு கொடுத்ததுலேருந்து 10% பூலோக கடமைகளுக்கு எடுத்துக்கலாமா வேண்டாமா? அப்படி எடுத்தால் தப்பா? எடுக்கக்கூடாதுன்னா அப்போ இனிமேல் வீட்டுக்கு போய் தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ட்ரெஸ் போடக்கூடாது, குளிக்கக்கூடாது, அடிப்படையாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பிள்ளைகளோட பேசக்கூடாது, உட்காந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் எதில் வருது அப்பா? அப்புறம் ஈஸியாக வேணான்ட்டீங்க. அதான் யோசித்து நம்ம பதில் சொல்லணும். உடன்படிக்கை அப்படின்றதுல நியாயமான சில உரிமைகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நானே அந்த 10 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். எத்தனைன்னு கேட்காம 10% எடுத்துக்கலாமான்னு ஏன் கேட்டோம் அப்படின்னா, ஆனால் இது ஓவர் ஏன்னு கேளுங்கன்னா, நம்ம 10% மட்டுமா எடுத்துக்கிறோம் பூலோகத்துக்கு? 99 எடுத்துக்கிறோம். உடன்படிக்கை வாழ்க்கைக்கு 1 தான் கொடுக்குறோம். அதுலேயும் அப்பப்போ சோரம் போயிட்டுருக்கோம். அதான் உண்மை, நேச்சர். அதுதான் வாயில் தான் சொல்லிக்கிறோம் உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோன்ட்டு. இப்படி போங்களேன், 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரம் வேலைக்கு போயிடுறோம். 24ல் 16 போச்சா? மிச்சம் எவ்வளோ இருக்குது? இன்னும் ஒரு 8 இருக்குது. 3 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு, 3 நேரத்துக்கு நம்ம சவகாசமாக சாப்பிட்றோம் இல்லையா? 3 மணி நேரத்தை அதில் ஒதுக்கிருக்கு. மிச்சம் 5 மணி நேரம் இருக்குது. அந்த 5 மணி நேரத்தில் நம்மளுடைய வீண் பேச்சுக்களுக்கு கழிச்சிருங்க ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்தை. 3 மணி நேரத்தை கழிச்சிருங்க. மிச்சம் 2 மணி நேரத்தில் ப்ரஷ் பண்ண, பாத்ரூம் போக, குளிக்க, ட்ரெஸ் பண்ண, இதில் ஒரு 1 மணி நேரம் போகுமா? இல்லை 2 மணி நேரம் போயிடுமா? 2 மணி நேரம் போயிடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஏதோ ஒரு 10 நிமிஷம், வாரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் இப்படி தான் தேவனுக்கு கொடுத்துட்ருக்குமே தவிர, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் என்பது உதட்டளவில் தான் இன்னை வரைக்கும் இருக்குது. அது நேர்த்தியாக இல்லை. ஆனாலும் தேவன் அந்தளவுக்கு கொடுங்கோலானவர் இல்லை. தன்னுடைய பிள்ளைகள் தங்களை பலியாக ஒப்பு கொடுத்துருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நீங்கள் செஞ்சுக்கக்கூடாதுன்னு தேவன் நம்மள்ட்ட என்ன பண்ணலை? அப்படியெல்லாம் கேட்கல. அப்படி செய்ய முடியுமா நம்மளால்? சமுதாய கடமைகள், பூலோக கடமைகள், நம்முடைய சொந்த தேவைகளுக்குன்னு சில நேரங்கள் ஒதுக்கணும். அது நியாயமான விதத்தில் இருக்கணும். அத்துமீறி போயிடக்கூடாது. அந்த எல்லையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாருங்கள், அடுத்த வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7, 22, 23. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். இந்த வசனம் என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது? ரோமர் 12:1க்கும் இந்த வசனத்துக்கும் என்ன தொடர்பு? புரியுதுங்களா உங்களுக்கு? ரோமர் 12:1 ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கிற வார்த்தை தான் இருந்துச்சு, எக்ஸ்பிளைன் இல்லை. அப்படின்னா என்னன்னு இல்லை. இங்கே சொல்கிறாரு, ஸ்லைடு மாறிடுச்சு. கர்த்தர் நம்மளை ரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து மொத்தமாக வாங்கிட்டார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னா என்ன அர்த்தம்? கடன்பட்டு இருந்தீங்க, கடனாளியாக இருந்தீங்க, பாவத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் சாத்தானுடைய பிடியில் இருந்தீங்க. சொந்த இரத்தத்தை சிந்தினதுனால கர்த்தர் அடமானத்தில் இருந்த நம்மளை மீட்டு கொண்டார், கடனை ரத்து பண்ணிட்டாரு. இப்போ மீட்கப்பட்ட ஒரு பொருள் யாருக்கு சொந்தம்? மீட்டவருக்கு சொந்தம். இப்போ கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைச்சிட்ட சுயாதீனம்னா என்ன? அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகள்னா என்ன? ஒரு விதத்தில் பாவத்திலும் மரணத்திலும் இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டது நமக்கு கிடைச்சிட்ட சுயாதீனம். இந்த சுயாதீனத்தை இருமாப்பாய் நம்ம ஆளக்கூடாது. மனுஷருக்கு அடிமையாயிராதீங்கிற அடுத்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிடைச்சிட்ட சுதந்திரம், சுயாதீனத்தை ஒருபோதும் தேவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். ஃப்ரீடமாக தான் கொடுத்துருப்பார். அந்த சுயாதீனம் எனக்குரியது தானே, எனக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு தேவன் நம்மளை யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த சுயாதீனத்தை நீங்கள் இருமாப்பாக ஆளுகை செய்யாதீங்க.
ஏனெனில் உங்களுக்கு எப்படி பாவத்திலும் மரணத்திலிருந்து விடுதலை கிடைச்சது ஒரு சுயாதீனமோ, கிரயத்துக்கு கொல்லப்பட்டதன் மூலம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அடிமையாக இருக்கிறீங்கிறத ஒருபோதும் மறந்துட வேண்டான்னு சொல்ல வர்றார். புரியுதுங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, மீட்கப்பட்ட ஒரு வஸ்து மீட்டவருக்கு சொந்தம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 90 கூட்டல் 10 நம்ம பிரித்தா கூட அந்த 10% நம்ம பூலோக கடமைகளுக்கும் சமுதாய கடமைகளுக்கும் எடுத்துக்கிட்டாலும் கூட நியாயப்படி தர்மப்படி தேவையான காரியங்களை மட்டும் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், உடல் நலம் தேவனிடத்தில் வச்சாச்சு. நம்மளுடைய முந்தைய வாழ்நாட்களில் நமக்கு கிடைச்சிட்ட அறிவு ஞானம் படிப்பு பலிபீடத்தில் வச்சாச்சு. நம்மளுடைய நேரம் பலிபீடத்தில் வச்சாச்சு. நம்மளுடைய செல்வம் பொருளாதாரம் எல்லாம் பலிபீடத்தில் வச்சாச்சு. இப்போது இன்னொருத்தர்கிட்ட போன ஒரு விஷயத்த அவர் பர்மிஷன் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்கலாமா? அப்படி தான் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போது நியாயப்படி நம்மளுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் பின்தங்கி காணப்படுறோம். அனைத்து தாளந்துகள்லையும் செலவிடுறதுல சோரம் போகிறோம், ரொம்ப ஸ்லோவாகிறோம், ரொம்ப மந்தமாகிறோம். அப்படின்னால என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கை வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போ கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையானவர்களாக இருக்கும்போது யாரையும் அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. நம்மளுடைய நேரத்தையோ நம்மளுடைய உடல் பலத்தையோ நம்மளுடைய பொருளாதாரத்தையோ விரயமாக்கக்கூடிய எந்த காரியங்களையும் நம்ம ஈடுபடக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் அந்த 10 அப்படிங்கிற பூலோக கடமையை நாமளாக சொன்னது. பிரதர் ரசல் அப்படி சொல்லலை, வேதத்துலேயும் அப்படி இல்லை. பட் நம்மளுடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 90 கண்டிப்பாக தேவனுக்கு நம்ம செலுத்திடுவோம், ஒரு 10 நமக்கு தேவை அப்படிங்கிற லிமிட்டில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நாம் தலையிலாக தான் நடந்துகிட்ருக்குறோம். 10% கூட தேவனுக்கு கொடுக்காம 90% நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இதில் உலகத்தார் இன்றைக்கி தெளிவில்லாமல் இருக்காங்க இல்லைங்களா? ஆனால் நம்மளுடைய காரியம் எப்படி காணப்படணும் அப்படின்னா, நமக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு? வாசிங்க 1 யோவான் 5:19. 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? உலகத்தை பூரா ஆளுகை செய்கிறவர் இன்னைக்கு யாரு? சாத்தான். 6000 வருடம் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. ஆனால் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை எதை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, எது செய்தாலும் வேத விளக்கின் வெளிச்சத்தில் ஒப்பிட்டு பார்க்க கற்றுக்கணும். நம்மளுடைய லைஃப்பில் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும், வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும், அது குடும்பம் சார்ந்த, அரசாங்கம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, படிப்பு சார்ந்த, பணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், இது தெய்வீக திட்டத்தோடு தேவனுடைய அனுமதியோடு ஒத்துப்போகுதா, நம்ம செய்யலாமா கூடாதா எப்படின்றத யோசித்து பர்மிஷன் வாங்கி செய்யணும். ஏன்னா உலகத்தில் பொல்லாங்கனுக்கு கீழே கிடக்கிறவங்க எது நன்மை எது தீமைன்னு தெரியாமல் இன்றைக்கி விசில் அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜீவியம் அப்படிப்பட்டது இல்லை. மனுஷருக்கு அடிமையாகும்படி நம்மளை தேவன் என்ன பண்ணலை? அழைக்கலை. கிறிஸ்து தந்த சுயாதீனம் நம்மளை இருமாப்பாய் நம்மளை நாமளே ஆளுகை செய்கிறதுக்கல்ல, மறுபடியும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அடிமைகளாக இருப்பதற்கு. அப்போ தேவன் நம்மளை அடிமைப்படுத்துகிறாரானா அப்படி அர்த்தத்தில் இல்லை, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. இப்போ பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம தேவனுக்கு அடிமைகளாக, அன்பு நிமித்தம் அடிமைகளாக இல்லைன்னா மறுபடியும் உலகத்தின் பாவத்திற்கு அடிமையாக வேண்டிய சூழல் உருவாகும். உலக மனிதர்களுக்கு கட்டுப்படக்கூடிய நிலை உருவாகும். அதனால தான் வாசிங்க தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5:5. 1 தெசலோனிக்கேயர் 5:5 முதல், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல நம்ம. அதாவது அந்தகாரத்தில் சாத்தானுடைய பிடியில் உலகத்தார் இருக்கிறது போல நம்ம இல்லை. பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுங்கிறது எதை குறிக்குதுன்னா, பகல் 1000 வருட விடியலை குறிக்குது, விடிஞ்ச இடத்துல இருக்கும். வெளிச்சம் சத்தியத்தை குறிக்குது. அதான் பகலின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பகல்னா விடியற் காலம், வெளிச்சம்னா அதில் உதயமாக இருக்கக்கூடிய அருமையான சத்தியம். பார்க்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கி கிறிஸ்து ராஜரீகம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சத்தியம் தெரியறதில்ல. உலகம் தீமைக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்குது, இன்னொரு பக்கம் அழிவு இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தை கிறிஸ்து ஸ்தாபித்திருக்கிற இந்த ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரியாததுனால மற்றவர்கள் தூங்குகிறார்கள்ங்கிறார். ஆனால் மற்றவங்க தூங்குறது மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கன்ட்டார். பிரியமானவர்களை, அப்படி பார்க்கும்போது பூலோக கடமைகளாக இருக்கட்டும், சமுதாய கடமைகளாக இருக்கட்டும், இது அனைத்தும் பூலோக கடமைகள்னே ஒரு ஒற்றை வார்த்தையில் வச்சுக்கோமே. பூலோக கடமைக்குள்ளே தான் சமுதாய கடமை வருது. என்ன அளவில் இருக்கணும்,
உலக காரியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்புகள் நமக்கு என்ன? கீழ்ப்படியணுமா கூடாதா? அப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னா அதில் நம்மளுடைய பொறுப்புகள், நம்மளுடைய ஈடுபாடுகள் எந்த லிமிட்டில் இருக்கணும், எந்த லிமிட்டில் இருக்கக்கூடாது, எது சரி எது தவறுன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆதார வசனத்தில் மத்தேயு 22 பேசிட்ட அந்த வசனத்தை கருத்தில் கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார் பாருங்க. ரோமர் 13 அதிகாரத்தில் முதல் 7 வசனங்கள் வரிசையாக வாசிங்க. ரோமர் 13 1 முதல், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த வசனம் எந்த மேலான அதிகாரத்தை பற்றி பேசுது? சபைக்குள்ளையா அல்லது உலக அரசாங்கத்துக்குள்ளையா? எதை பற்றி பேசுகிறாரு? உலக அரசாங்கத்தை பற்றி பேசுகிறாரு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம்னா சபைக்குள்ள அதிகாரம் வரக்கூடாது, சபையில் சகோதரர்கள் தான். அதிகாரம்னு சொல்லிட்டாலே தேவனால் அனுமதிக்கப்பட்டு நம்மீது ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக ராஜாக்கள், உலக அதிகாரிகள், அரசாங்கம் சார்ந்த நபர்கள். இந்த அதிகாரங்கள் இவங்களுக்கு நம்ம ஏன் கீழ்ப்படியணும்? இவங்க யார்? நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, இவங்களுக்கெல்லாம் ஒபே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு மெத்தன போக்காக இருந்துட வேண்டாம். ஏனெனில் தேவனாலே இல்லாமல் எந்த அதிகாரமும் உண்டாகலை. முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா? ஏன்னா புது சிருஷ்டி ஒன்று இந்த கடைசிக்கு ஓடிடுவோம், இல்லைனா இந்த கடைசிக்கு ஓடிடுவோம். ஒன்று ஓவராக உலகத்துக்குள்ளே போய் விழுந்துருவோம், இல்லைனா உலக காரியங்களில் யாரையும் மதிக்கவே மாட்டோம். ரெண்டுமே செய்யக்கூடாது. அதனால தான் ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாருங்கிறது தான் ஆதார வசனமாக ஏன் தெரிவு செஞ்சாங்க கவனிச்சிங்களா? அப்போ ராயனுடையது அப்படின்றது அனுமதிக்கப்பட்ட தீமையின் உலகத்தில் கூட நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் மனிதர்களால் உண்டாயிருக்கலாம், ஆனால் அந்த மனிதர்கள் கூட தெய்வீக அனுமதி இல்லாமல் நம்மளை ஆளுகை செய்ய வர முடியாது. இதுதான் பாயிண்ட். அப்போ ராயன் தப்பானவர், அவருக்கு வரி கொடுக்காதீங்க அப்படி தான் சொல்லியிருக்கணும். அவர் ராயனையே தேவன் அனுமதிச்சிருக்கிறாருங்கிறது தான் நோக்கம். அதுதான் சொல்கிறார், தேவனாலே அல்லாமல் ஒரு அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இல்லை, எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான வார்த்தை. உண்டாயிருக்கிறது மாத்திரம் இல்லை, நியமனமே செஞ்சுருக்கிறாராம் தேவன். இப்போ நம்மளை ஆளுகை செய்கிறவங்களெல்லாம் யார் நியமிச்சிருக்கிறாங்க? தேவனே. ஆதலால் உலகத்துக்குள்ளே ஒரு அதிகாரம் இருந்துச்சு, அந்த அதிகாரத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோன்னா யாரை எதிர்த்து நிற்கிறதாமா? ஒரு கலெக்டரை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி மரியாதை கொடுக்குறோம், சில நேரத்தில் நம்ம மனசாட்சி குத்து, இந்த கலெக்டரை பார்த்து நம்ம ஏன் வணக்கம் வச்சோம், இந்த தாசில்தாரை பார்த்து நம்ம ஏன் கும்பிடணும், நம்மள அறியாமல் கை போயிடும் முக்கியமான இடங்களுக்கு போகும்போது. தப்புன்னு நினைக்கிறோம்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த அதிகாரம் அந்த பொறுப்பில் உள்ளவங்களுக்கே உரிய ஒரு மரியாதை தேவனால் உண்டாயிருக்கு. இது தப்புன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா தேவனை அல்லாமல் எந்த நியமனமும் கிடையாது. அப்படி ஒருவேளை தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துக்கும் அதிகாரிகளுக்கும் எதிர்த்து நிற்கிறவன் தேவனையே என்ன பண்ணுறானா? தேவனுடைய நியமனத்திற்கு எதிர்த்து நிற்கிறானா? வாசிங்க அடுத்து 3-4. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. இது யாரை ஒப்பிட்டு பேசுகிறாருங்கன்னா, சோல்ஜர்ஸ், கத்தியோட குத்திகிட்டியோட அந்த நாட்களில் ரோம போர் சேவகர்கள் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்கள பார்த்தா பயம் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைக்கி நம்ம நாட்களில் இவங்களை சொன்னால் துப்பாக்கியோட லத்தியோடு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள்னு வச்சுக்கோங்க. இந்த அதிகாரிகள் எதுக்கு தான் ஏற்படுத்திருக்காங்களா? நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளை கண்டிக்கிறதுக்கு. நற்கிரியை செய்கிறவங்களை ஒடுக்கிறதுக்கு இல்லை, துர்க்கிரியை செய்யக்கூடிய பயங்கரமானவங்களை கண்டிக்கிறதுக்கு தான், தண்டிக்கிறதுக்கு தான் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நாம் நன்மை செஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்ம சைடில் தீமை இல்லைன்னா, இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கோ அதிகாரங்களுக்கோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் பின்னாடி சொல்கிறார், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன். வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அதிகாரம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்குன்னு மட்டும் சொல்லலை. இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகள்லாம் யார் ஊழியக்காரங்களாம்? ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். சாத்தானுடைய கவர்மெண்ட்டில் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க ராஜாக்களை என்ன பார்வையில் அப்போஸ்தலன் நீங்கள் தேவ ஊழியக்காரன்னு பேசுகிறாரு? உங்களுக்கு பாடத்தினுடைய முடிவில் இதுக்கு பதில் கிடைக்கும்.
இவங்களும் ஒரு விதத்தில் தேவ ஊழியக்காரங்க தான் அப்படின்றதுக்கு ஆன்சர் உங்களுக்கு பாடத்தினுடைய கன்க்ளூஷனில் கிடைக்கும். பாருங்கள், பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செஞ்சாதான் நீ பயப்படணும். பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நிறைய கொலை, கொள்ளை, கற்பழிப்புலாம் நடக்குது. நல்லா இருக்கிறவங்கள பிடிச்சி தூக்கில் போடுறது இல்லையே, நல்லா இருக்கவங்கள என்கவுண்டர் பண்ணுறதில்ல. ஒரு ரவுடியை சுட்டுக் கொள்கிறாங்களா, அப்போ அந்த இடத்துல எந்த நீதி நிறைவேறுது? ஜனங்க சொல்கிறாங்கல்ல சரியான தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு. அப்போ தீமையின் உலகத்திலையும் ஒருத்தன் என்கவுண்டர் பண்ணப்படுறான், ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. இது எதனுடைய நீதி? ஒரு விதத்தில் இந்த தீமையின் மத்தியிலையும் ஜனங்களுக்குள்ளேருந்து வெளிப்படக்கூடிய தேவனுடைய கோபம். அப்போ அந்த தீமை செய்கிறவனை ஒடுக்கிறதுக்கு ஒரு கரம் வேணும்ல. அந்த கரம் ஒரு புது சிருஷ்டியாக இருக்க முடியாது. அப்போ அவங்கள ஒடுக்கிறதுக்கு யாராக தான் இருக்கணும்? ஒரு போலீஸ்காரராக தான் இருக்கணும். அவங்கள தண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் யாராக இருக்கணும்? நீதிபதியாக இருக்கணும். ஸோ இந்த துறைகள் தற்கால உலகத்துக்குள்ளே உண்டானதாக இருந்தாலும் இந்த துறைகளுக்குள்ளேயும் யாருடைய கிரியை வெளிப்படுதுன்னா தேவனுடைய தீர்ப்பு ஒரு விதத்தில் வெளிப்படுதுன்னு சொல்ல வரார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. முதல்ல ஊழியக்காரனாய் இருக்கிறான்னு படித்தோம், இங்கே ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஃபுல் அரசாங்கத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் வரி ஏன் கொடுக்குறீங்க தெரியுமா? உங்களுக்கு உரிமை இருக்குது. அரசாங்கத்தில் வீட்டு வரி, கொலா வரிலாம் கட்டுறோம்ல, இதெல்லாம் தப்புன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் சமுதாய கடமைகளில் நியாயமாக நம்ம செலுத்த வேண்டியது. அப்படி நீங்கள் செலுத்துறதுனால அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறான். உங்ககிட்ட வரி பணத்தை வாங்கி பூமியில் சில காரியங்களை அவன் சரி பண்ணுறான் இல்லைங்களா? இப்போ குழாயில் தண்ணி வருது, நம்ம வரி கட்டுறோம், ஆனால் தண்ணி கரெக்டாக ஒருத்தன் திறந்து விட்றான் இல்லைங்களா? இபி பில் கட்டுறோம், பட் கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கும் அந்த கரண்ட்டு லைனில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஏறி மேலே வேலை பார்க்குறதுக்கு அது சம்மந்தமாக படித்தவங்க இருக்காங்க இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? அப்போ ஒரு அதிகாரங்கள், ஒரு துறைத்தனங்கள் இருக்குன்னா அதுக்கு ஒபே பண்ணுறது யாருக்கே ஒபே பண்ணுறதா? அதை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டாம். முக்கியமான வசனம் 7. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஆமாம், நான் சத்தியத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை மனசில் வச்சுக்கலாம். இதை போய் சிலர் ரொம்ப இன்னசென்ட்டாக வெளியில் மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சத்தியம் தெரிஞ்ச மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பழகிறவங்ககிட்டலாம் போய் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் புது சிருஷ்டியெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது இல்லைங்களா? அதனால தான் இங்கே சொல்கிறாரு, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்தணும் செலுத்திடுங்க. யாருக்கு தீர்வைனா வரியில் அது இன்னொன்று இந்த கன்செஷனோட கொடுப்பாங்க விவசாயிகளுக்கெல்லாம். யாருக்கு தீர்வையை செலுத்தணுமோ தீர்வையை செலுத்துங்க. எவனுக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்பட்டுருங்க. யாரை கனம் பண்ணணுமோ தப்பு இல்லை, அவனை என்ன பண்ணிடுங்க, கனம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், ஆனால் திடீர்னு ஒரு கலெக்டர் வர்றாரு, அவரை பார்த்து விஷ் பண்ணல அப்படிங்கும்போது எந்திரிச்சு நிற்க சொல்லுவாங்கல்ல. நம்ம மட்டும் உட்காந்தோம்னா அந்த இடத்துல மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியும்? அடமெண்ட்டாக தெரியும். நம்ம எப்படி காணப்படுவோம்? ஒரு உயர் அதிகாரி வரும்பொழுது நம்மளே ஒரு வேலைக்கு போகிறோம் உலகத்துக்குள்ளே, நம்ம எஜமான் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கும் போது நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்ம மனசுக்குள்ளே நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம். மற்றவங்க பார்வைக்கு அடமெண்ட்டாக தெரியுமா இல்லைங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஞானமாக யோசிக்கணும். நம்ம ஒரு உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதிகாரங்களுக்கு கட்டுப்படுறோங்கிறதுனால தேவனை விட்டுட்டு அவங்கள சேவிக்கிறோன்னு அர்த்தம் இல்லை, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய லிஸ்ட்டில் வருது. இப்போ செய்யக்கூடாத விஷயங்களில் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நியாயமாக உலகத்தில் அரசாங்கம் சார்ந்த, அதிகாரங்கள் சார்ந்த கடமைகளை வரி கட்டுறதுலேருந்து, கனம் பண்ண வேண்டிய விஷயத்துலேருந்து நம்ம செய்யணும். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கன்னு சொன்னவர் தான் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு வேறு விதமாக. வாசிங்க, மார்க் 8:15. மார்க் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். நிறைய இடங்களில் புளித்த மாவை பற்றி கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக இந்த இடத்துல வர்றது பரிசேயருடைய புளித்த மாவு மற்றும் ஏரோதின் புளித்த மாவு. பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு கள்ள உபதேசம், வேதத்துக்கு எதிரான உபதேசம். சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதர்கள் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். வேதத்துக்கு முரண்பட்ட உபதேசங்களை புளித்த மாவுன்னு சொல்கிறோம்.
சொல்லலாம். ஏரோதின் புளித்த மாவுன்னு இன்னொரு வார்த்தையை பெறுகிறார். ஏரோது வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர். ஏரோது யார்? ராயனுடைய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு பகுதியை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு சின்ன அரசன். ராயன் பெரிய ராஜா. ராயனுக்கு கப்பம் கட்டக்கூடிய விதத்தில் சின்ன 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 ஏரியாக்களுக்கு ராஜாக்களை நியமிச்சிருப்பாங்கல்ல, அதில் ஏரோது ஒரு அரசன், ஒரு சின்ன பகுதிக்கு அரசன். இப்போ ஏரோது அப்படின்னாலே சதுசேயர் பரிசேயர்னா வேதாகமத்தில் இருந்து பொய் சொல்கிறவங்க, போலியான உபதேசியர்களை அவங்க புளித்தமாவுன்னு சொல்லிட்டார். சதுசேயர் பரிசேயருடைய புளித்தமாவுன்னு சொல்லிட்டார். இப்போ ஏரோதுகிட்ட ஒரு புளிப்பு வருதுங்கிறாரே, அப்போனா அது என்ன? ஏரோது அரசாங்கம் சார்ந்தவர். இப்போ ஏரோதின் புளித்தமாவுன்னா என்ன தெரியுங்களா? இதுதான் நம்ம டீப்பாக நம்ம கவனிக்க போகிறோம். கவனிச்சிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏரோதினுடைய புளித்த மாவை குறித்த அர்த்தம் அரசியல் சார்ந்த விஷயங்களை குறிக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அரசாங்கம் சார்ந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரோதின் புளித்த மாவு என்பது அரசியல் சார்ந்தது. ஏன்னா குழப்பறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் வேற, அரசியல் வேறையா? வேற நினைக்கிறீங்களா? ரெண்டு ஒன்றா? வேறேனா எப்படின்னு சொல்லுங்கள். அரசாங்கம் அரசியல் ரெண்டும் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கேட்குறேன். அரசாங்கம் என்பது உலகத்துக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இது இருந்தால் தான் உலகம் ரன்னிங் ஆகும், ஒரு தேசம் நடைபெறும், தேசத்தினுடைய நிர்வாகத்தை செய்ய முடியுங்கிறதுக்கு பேர், மொத்த பேர் அரசாங்கம்னு சொல்கிறோம். ஆனால் அரசியல்ங்கிறது தனி. அது ஒவ்வொரு கட்சிகளும் செய்கிறது. ஒரு மனிதன் கூட செய்யலாம். ஒரு 10 பேரை கூட சேர்த்துக்கிட்டு தன் நோக்கத்தின்படி செய்கிறதுக்கு பேர் தான் அரசியல்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அரசாங்கம் வேறு, யார் ஏற்படுத்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒபே பண்ணுறது அரசாங்க கடமை. அரசியல்ங்கிறது வேறு, யாரையாவது ஒருத்தரை சார்ந்து அவங்களுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி ஒரு கூட்டமாக போய் வஞ்சிக்கப்பட்டு இவர் வந்தால் சரி பண்ணிடுவார், இவ்வளவு நாளாக இவங்க ஆண்டாங்க, இப்போ ஒருத்தர் புதுசாக வந்துட்டாருன்னா நாட்டை தலைகீழாக்கிடுவார், ரெண்டாக்கிடுவாருன்னா இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லைங்களா? இதுதான் ஏரோதின் புளித்த மாவு. அநேக நேரங்களில் நம்ம சகோதரர்களுக்குள்ளேயே இது எட்டி பார்க்கும். பொதுவாக கூடியிருக்கிற இடத்துல பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்களை, சத்தியத்தை மட்டும் பேசாமல் அநேக நேரங்களில் இந்த மாதிரியான முந்தைய வாழ்க்கையில் நடந்தது, அவங்க எந்த ஒரு பிரிவை சார்ந்தவங்களாக இருந்தாங்க, எந்த பேக்ரவுண்டு, என்ன கட்சி ஆதரித்தாங்க, இப்படிலாம் சுவாரஸ்யமாக பேசும்போது கேஷுவலாகவே வந்துடும். இல்லை பிரதர் இது கரெக்டு, இது தப்பு, கம்யூனிஸ்ட் கரெக்டு, காங்கிரஸ் தப்பு, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க வார்த்தைகளில். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்களும் அரசியல்வாதிகளும் அனுமதிக்கப்பட்டவங்க தான், தேவ சித்தம் செய்கிறவங்க கிடையாது. எல்லாருமே தேவனால் அனுமதிக்கப்பட்டவங்க, மாறாக தெய்வீக சித்தம் செய்கிறவங்க இல்லை. ஏன்னா தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கு, அந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்கன்னு பவுல் சொன்னாரே தவிர இவங்க அனைவரும் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய சித்தத்தை தவிர வேற செய்ய மாட்டாங்க அப்படி சொன்னாரா பவுல்? அந்த மீனிங்கில் புரிஞ்சக்கூடாது. இங்கே தான் ஏரோதின் புளித்த மாவு வேறுபடுது. ராயனூர் இதை ராயனுக்கு கொடுங்கன்னு சொன்னவர் தான் ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னால், கர்த்தர் அங்கே என்ன செய்து காமிச்சிருக்காருன்னா, அவருடைய ஊழிய நாட்களில் எந்த ராஜாக்களோட தொடர்பு இருந்துச்சு அவருக்கு? பிலாத்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசினார். கடைசி நேரத்தில் உங்களை விடுவிக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்குன்னு சொன்னார். அவர் நினச்சிருந்தா ஒரு செகண்டில் அவரை ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆகலை. அரண்மனை சவகாசம் அவருக்கு எப்போவோ கிடச்சிருக்கும். சதுசேயர் பரிசேயரோடு இருந்திருந்தார்னா, அவர் பண்ணிட்ட அற்புத அடையாளங்களுக்கு இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ராயனையே போய் மீட் பண்ணியிருக்கலாம். அந்த நாட்களே ராஜ்யத்தை அவர் ஒரு மனுஷனாக இருந்தே நிலைநாட்டிருக்க முடியும், அவ்வளோ பவர்ஃபுல்லான நிலைமையில் இருந்தார். பட் குருக்கள்களையோ வேதபாரகர்களையோ ராஜாக்களையோ மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாரா? இல்லை. அவருடைய ஊழியம் எதிர்ப்புகளோடு இருந்துச்சு. அப்போது இதில் தேவ ஜனங்கள் புரிஞ்சுக்கணும், ஏரோதின் புளித்த மாவு என்பது உடன்படிக்கை செய்திட்ட எந்த புது சிருஷ்டிகளும் ஒரு அரசியல் வாழ்க்கையை சார்ந்திடக்கூடாது, ஒரு அரசியல் தலைவர்களை பின்பற்றிடக்கூடாது. எந்த கட்சி இந்த கட்சி ஆளுகைக்கு வந்தால் சரியாக இருக்கும், இந்த கட்சி ஆளுகைக்கு வந்தால் தப்பாயிருங்கிற இந்த அரசியல் பேச்சுக்கள் பேசக்கூடாது. இதெல்லாம் ஒரு விதத்தில் கற்புள்ள கன்னிகைங்கிற இடத்துலேருந்து நம்மளை ஒதுக்கி தள்ளும். ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள்னால் எல்லா விஷயத்திலும் இருக்கணும், அதில் ஏரோதின் புளித்த மாவு மிக மிக முக்கியமானது. போன மாதத்திலிருந்து அநேக சகோதரர்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கட்சிக்கு ஓட் போடுங்க பிரதர், ஒரு மாற்றம் வரட்டும், ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாடம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நோக்கமே அதுதான். பக்குவமற்ற நிலையில் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பக்கூடிய ஜனங்கள்
ஒரு அரசாங்கம் வந்துச்சுன்னா அதுக்கு கீழ்ப்படியும். பட் அந்த அரசாங்கத்தை ஏற்படுத்துகிற வேலை நம்மளுடையது இல்லை. எந்த மனிதன் நல்லவன் கெட்டவன் தீர்ப்பு எழுதுகிற வேலை நம்மளுடையது இல்லை. யாரும் நல்லவர்கள் இல்லையே, நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமரில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாம் ஏகமாய் வழி தப்பி கெட்டு போனாங்கன்னு வசனம் சொல்லும்போது, எந்த மனிதனும் சுய லாப நோக்கம் இல்லாமல் நன்மை மாத்திரமே செய்ய இந்த உலகத்தில் எந்த ஆட்சிக்கும் வர முடியாது. இதை மற்றவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இல்லாதவங்க ஏமாந்து போகலாம், நாம் ஏமாறக்கூடாது. நம்ம பிள்ளைங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க, நம்ம உறவுகள் கேன்வாஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபோன் போட்டு இதே வேலையாக தான் போன மாதம் பூரா இருந்தாங்க. அதில் நம்மளும் பாதிக்கப்பட்டுருவோம். ராஜா, உண்மை மகாராஜாவை விரும்புகிற தேவ ஜனங்களாகிய நாம் எந்த ஒரு கட்சியை நம்புவதோ, ஒரு மனிதன் மேலே நம்பிக்கை வைப்பதோ மிகப்பெரிய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்து நாம் செய்து கொண்டிருக்கிற மாபெரும் தவறு. ஒருவேளை நம்மெல்லாம் செய்யாமல் இருந்தால் தேவனுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷம். இனிமேல் செய்யாதபடிக்கு நம்ம திருத்தி கொள்ளலாம். ஒருவேளை செய்திருந்தோம் அப்படின்னா இது போன்ற தவறுகளை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வரும். இந்த சமுதாயத்தில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சாலும் இதனால் ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடைக்கலாம், ஒரு அலைன்ஸ் கிடைக்கலாம், நிறையா நம்மளுடைய ஏரியாக்களில் நம்ம குடியிருப்பு பகுதியில் செல்வாக்கு பெருகலாம், சில நன்மைகள் பெருகும். நீங்கள் வாங்க எங்கள் கூட கோஷம் போடுங்கம்பாங்க. பாருங்கள், இன்றைக்கி ஜனங்கள் போன 2 மாதமாக பல பாடங்களில் உங்களுக்கு சொல்லிட்டோம். எந்த கட்சிக்கு ஓட்டு கேட்டு போகிறோம்னே தெரியாமல் கோஷம் போட்டு போகிறாங்க. போடுங்கம்மா ஓட்டு, 300 ரூபா வாங்கிட்டேன். காலையில் ஒரு கட்சிக்கு, சாயந்தரம் ஒரு கட்சிக்கு. அதே டீமே அடுத்த வண்டியில் ஏறுது, கையில் வேற கொடியை கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஜனங்கள் இருட்டில் இருக்காங்கன்னா சாத்தானுடைய பிடியில் இருக்கிறாங்க. இவங்க கூப்பிட்டாலும் 300 ரூபா, அவங்க கூப்பிட்டாலும் 300 ரூபா. அவங்களுக்கும் கோஷம், இவங்களுக்கும் கோஷம். நம்மளை ஆளுகை செய்கிறவங்க 1000 ரூபாயை கொடுத்துட்டு 5 வருஷம் கோடி கோடியாக கொள்ளையடிக்க போகிறாங்கங்கிறது ஜனங்களுக்கு புரிதல் இல்லை. இதுதான் ஏரோதின் புளித்தமாகும். உண்மை சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியலாம், அரசியல்வாதிகளுடைய வாசனை கூட இல்லாமல் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த ஓட்டு போட்டிங்களா எல்லாரும்? பரவாயில்ல, எல்லோரும் போடலைன்னு சொல்கிறீங்க. அநேகர் போட்டிருப்பாங்க போல் இருக்கு. போட்டோன்னு சொல்கிறாங்க. ஓகே, போட்ட வரைக்கும் சந்தோஷம். எப்படி போட்டிருப்போம், எதுக்கு போட்டிருப்போம், ஏன் போடணும், ஏன் போடக்கூடாதுன்னு இப்போ 7ஆம் தொகுதியினுடைய எழுத்துக்கள்லேருந்து நம்ம பார்க்கலாம். 6ஆம் தொகுதி 792 793 அப்படி வாசிங்க சிஸ்டர். மனுஷருக்கு மரியாதை செலுத்துதல் அவர்களுடைய குணத்திற்காக அல்லது உத்தியோகத்திற்காக அவர்களை மதித்தல், சட்டங்களுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவை உலக அரசாங்க காரியங்களில் பங்கு பெறுவது என்று அர்த்தமாகாது. ரோமர் 7 குறிப்பிட்ட வார்த்தை அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னா, உலக அரசியல் காரியங்களில் சம்பந்தப்படுத்துறதா நினச்சக்கூடாதுன்ட்டார். மனுஷர்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிய சொன்னோம் இல்லைங்களா? அப்படி சொன்ன விஷயமெல்லாம் அரசாங்க காரியத்தோட புது சிருஷ்டிங்க தொடர்பு படணுங்கிற மாதிரி வேற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. அது அப்படி இல்லை. அப்புறம் வாசிங்க. எல்லா மனிதரும் வாக்கு போட வேண்டும் என்று ஒரு சட்டம் வர இருக்கிறது. அந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் போது புது சிருஷ்டிகள் அதற்குட்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அதுவும் முறுமுறுப்பில்லாமல் கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா ஓட்டு போடுறது சரியா தப்பா? உலக தேர்தலில் நாம் பங்கெடுப்பது சரியா தப்பா? இந்த வார்த்தையின் அடிப்படையில் சரிதான். அது ஒன்றும் பெருங்குற்றம்லாம் கிடையாது. ஆனால் எந்த நிர்பந்தம் இருந்தா எல்லா மக்களும் கண்டிப்பாக வாக்கு செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உள்ள தேசம் நம்மளுடைய தேசம் இல்லை. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற தேசங்களில் ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருவாங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே. நேரம் இருக்கும்போது நீங்கள் போய் உங்கள் ஓட்டை போட்டுவாங்க. நம்ம ஏடிஎம்மில் போட்ட மாதிரி போட்டுட்டு வரலாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த 1 மாதம் முழுக்க ஓட்டெடுப்பு நடக்குமா. முடிஞ்ச பின்னாடி பிரசிடெண்ட்டை தெரிவு செய்து ஃபைனல் பண்ணுறாங்க. நம்ம தேசத்தில் அப்படி இல்லை. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் போட்டுக்கிட்டு ரிசல்ட்டும் அதே மாதிரி பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அன்பு நிமித்தம் ஓட்டுரிமையை இழந்துடாதீங்கன்னு நம்ம மத்தியில் வேண்டுகோள் வைக்கப்படுது. ஆனால் கண்டிஷன் இருக்கா? போடலைன்னா கழுத்துக்கு கத்தி வந்துடுமா? இல்லை. அப்படின்னா இந்த ஆலோசனை எந்த தேசத்துக்கு பொருந்தாது? நம்ம தேசத்துக்கு போட்டாலும் யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. போடலைனாலும் என்ன செய்ய முடியும்? ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. பட் கட்டாயம் இல்லை. அப்படி ஒருவேளை கட்டாயமாக்கப்பட்ட தேசங்களில் ஓட்டு போடுறது ஒரு விதத்துலையும் தவறு இல்லை. அப்படின்னா இப்போ நாமளே ஓட்டு போட்டிருந்தாலும் தவறுங்கிற எல்லைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. பட் போட்டாலும் இது பெரிய பாவம் இல்லை. எப்படி பண்ணணும் படிங்க அடுத்து. இதை அவர்கள் செயல்படுத்தும் போது
சிறந்த வேட்பாளர் என்பதை நன்கு தீர்மானித்து அவர்களுக்கு வாக்கு போட வேண்டும். சிறந்த தலைவரை பார்த்து ஓட் போட சொல்லலை. இந்த தலைவர் வந்தால் தேசத்தை ரெண்டாக்கிடுவார் அப்படி யோசித்து பார்த்து ஃபேன் பேஸில் ஓட் போடக்கூடாது. நம்ம தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா, இவர் வந்தால் ஓரளவுக்கு தொகுதிக்கு நல்லது செய்வார்னு யாரை பார்த்து போடணுமா? எவ்வளோ ஞானம் பாருங்கள். அப்போவே பிரதர் எழுதியிருக்காரு பாருங்க. இன்றைக்கி இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிதலே கிடையாது. நம்ம எந்த ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டுறோமோ அவருக்கு ஓட் பண்ணணுங்கிற புத்தியே கிடையாது யாருக்குமே. அங்கே ஒரு தலைவர் இருப்பார் பாருங்கள், எல்லாத்துக்கும் அவர் மூஞ்சியை வச்சு இங்கே ஓட் போட்டுட்ருப்போம். இன்னமும் செத்து போனவங்களுக்குலாம் ஓட் போட்டுட்ருக்காங்கல்ல. அவர் ஆட்சியை கொண்டு வந்தோம், இவர் ஆட்சியை கொண்டு வந்தோன்னு 100 வருஷம் ஆகி 50 வருஷம் ஆகி அதுக்கு முன்னாடி செத்து போனவங்கள மூஞ்சியை வச்சுக்கிட்டு இன்னும் ஓட்டு போடுறதா தேசம் தானே நம்ம தேசம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாரு. உண்மையிலேயே அரசாங்க கடமை ஆற்றணும்னா யாரை பார்த்து ஓட்டு போடணுமா? வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு போடணும். அவர்கள் மேல் எந்த வற்புறுத்தலும் இல்லாதிருக்கும் போது அரசியலை பொறுத்தவரையில் அவர்கள் மிக அதிக நடுநிலைமையை வகிக்க வேண்டும். வாக்கு போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதற்கான காரணங்களை கீழே கொடுத்துள்ளோம். உங்களுக்கும் எனக்கும் நிர்பந்தம் இனிமே இல்லைன்னா நம்ம வாக்கு போட வேண்டாம். இப்போ வரைக்கும் தெரியாமல் போட்டிருப்போம். நம்ம தேசத்தில் இது கண்டிஷனாக உருவாக்கப்பட்டுச்சுன்னா அடுத்த தேர்தலில் ஓட் போடலாம். கண்டிஷன் இல்லை, இதனால் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற நிலை இருந்தால் அடுத்த தேர்தலை மேக்சிமம் சகோதரனுடைய ஆலோசனை அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிடணும்? புறக்கணிச்சிடணும். இதுதான் நம்மளை போன்ற ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய தேசங்களுக்கு, ஓரளவுக்கு சமாதானமாக இருக்கிற தேசங்களுக்கு இதுதான் ஆலோசனை. போட்டே ஆகணுன்றது கிடையாது. போட்டால் என்ன ஆபத்து வரும், அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிற 4 ஆலோசனைகளை முன்வைக்கிறார். முதல் ஆலோசனை என்னென்னா, இந்த ஸ்தானத்திற்கு தகுதியான நபர் யார், தப்பானவங்க யாருன்னு உங்களால் என்னாலே முதல்ல கண்டுபிடிச்சி ஓட்டு போட முடியுமான்னு முதல் கேள்வி கேட்குறாரு. இல்லை 50 வருஷம் ஆண்டவங்க கெட்டவங்க, இந்த இப்போ வந்துட்டார் ஒருத்தர் அவர் நல்லவர் அப்படின்னு உலகத்தான் சொல்கிற மாதிரி வாங்கிட்டு போய் ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க. நாம் தேவனுடைய ஆவியிலிருந்து சிந்திக்கும் போது அந்த மனிதனுடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியுமா? உண்மையிலேயே ஒரு மனிதன் மக்களுக்கு நல்லது செய்யன்னு ஒரு சுயநலம் இல்லாமல் வர முடியுமா? முதல்ல விழுந்து போன மனிதனுக்குள்ள அப்போ வந்தான்னா அவன் என்ன நோக்கத்தில் தான் வருவான்? நிறைய பணபலம், ஆள்பலம், அரசியல் பலம் சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உலகத்தில் ஒரு முக்கியமான நபராக உயர்த்தி கொள்ளவும் தான் அந்த இடத்துக்கு வருவான். யாராக இருந்தாலும் முதல்ல சரியான நபரை தெரிவு செய்கிற ஆவி நம்மளிடத்துல இல்லை. முதல் பாயிண்ட்டு சொல்கிறார், கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். 2வது பாயிண்ட்டு, நாம் போடக்கூடிய ஒரு ஓட்டு தேர்தலில் குறிப்பிடத்தக்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதில்ல. இப்போ நம்மலாம் ஒரு 50 பேர் புறக்கணிச்சிட்டோம்னா வள்ளியூர் தோத்துறாது, வள்ளியூர் ஜெயிச்சிடாது. நம்ம 50 பேர் போய் ஓட்டு போடல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளருடைய வெற்றி தோல்வியை நம்ம நிர்ணயிக்கிறதில்ல. அது ஒரு நியூட்ரலாக தானே போகும். அந்த 50 பேர்த்தில் 25 போடலாம், 25 வேறு கட்சிக்கு போடலாம் இல்லையா? அப்போ அந்த 50 பேருடையது இழப்பு கிடையாது, சதவிகிதங்கள் குறைக்கப்படும், அவ்வளோதானே தவிர நம்மளுடைய வாக்கு தேர்தலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. இது 2வதாக சொல்கிறாரு. 3வது பாயிண்ட்டாக ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு. அந்த மாதிரி ஜெயிச்சு நம்ம தப்பி தவறி ஒரு கட்சிக்கு இப்போ ஓட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சு ஒருத்தர் வந்துடுறாருன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் செய்ய போகிற எல்லா சேஷ்டைகளுக்கும் நம்ம தான் காரணம். அதில் நிறைய பேசுகிறார். அவன் வந்து புதிய சட்டத்தை உருவாக்குவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ஒருத்தரை மிலிட்ரிக்கு எடுத்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருவாங்க. எல்லாரும் துப்பாக்கி ஏந்தி வாங்க, கம்பல்சரியாக வீட்டுக்கு ஒருத்தர் வாங்கன்னு கூப்பிடுவான். அப்போ அந்த நபரை யார் தான் தெரிவு செஞ்சுருப்போம்? இதெல்லாம் பிரதர் பேசுகிறார், இந்த 3வது பாயிண்டில் பேசுகிறார். இதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய நேரம், அவங்களுடைய உடல் பலம், அவங்களுடைய சகல காரியங்களும் பரலோக காரியங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எல்லா காரியங்களையும் விரயம் பண்ணுவதன் மூலம் தேவனோடு உறவில் இருக்கிறத இழந்து போகிறாங்க. அதிகப்படியாக ஜெபத்தில் அவங்க நேரத்தை செலவழிக்கிறதை இழந்து போயிடுறாங்க. பர்சனல் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக காரியங்களில் நம்மளுடைய ஆவியை அப்படியே அவிழ்த்து போட்டு சாத்தான் உள்ளே இழுத்து போட்டுருவான். இதில் தான் பின்னாடி நிறைய விஷயங்களை பேசுகிறார். இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணும்போது பல்வேறு வாக்குவாதங்களில் ஈடுபடுற மாதிரி வரும். நம்மளுடைய எல்லா பிரயாசமும் வேஸ்ட்டாக போகும். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய, அதாவது ஒரு புது சிருஷ்டிக்குன்னு தேவையான சிறிய வளர்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளும், இதெல்லாம் உலகத்தின் ஆவியில் நம்ம கலக்கும்போது வேஸ்ட்டாக போயிடும். இது 3வது பாயிண்டில். 4வது பாயிண்டில் தான் நான் அடுத்து சொன்ன பாயிண்ட்லாம் வருது. நான் 3வது பாயிண்ட்னு சொல்லிட்டேன். ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ வாக்கு போடுகிறவர்கள் தேர்தலின் முடிவுகளை ஆதரிக்க கடமைப்பட்டுள்ளார்கள். அங்கேருந்து வாசிங்க சார். தேவைப்பட்டால் ஒரு துப்பாக்கியை அல்லது ஒரு வாளை உபயோகித்து கூட
ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தின்படி தான் வகிக்கிற இடத்தில் உள்ள சட்டங்களையும் ஸ்தாபனங்களையும் காப்பாற்ற வாளையும் துப்பாக்கியையும் எடுக்க அழைக்கப்படலாம். பார்த்தீங்களா, நான் 3வது பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அது 4ல் தான் வருது. 3வது பாயிண்டில் நம்மளுடைய நேரத்தை விரயமாக்குறோம், தேவனோடு இருக்கிற உறவை இழக்கிறோம், வீணான சம்பாசனைகள் மூலம் நம்மளுடைய எல்லா விதமான பிரயாசத்தையும் வீணாக பலியாக்குறோம். அதை சொல்கிறாரு. 4வது பாயிண்டில் தான் ஒரு கட்சிக்கோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ வாக்கு போடுவதன் மூலம் அவங்களுடைய முடிவுகளை நாமளும் ஒரு விதத்தில் ஆதரிக்கிறோம். ராஜ்யத்தின் பிள்ளைகள் எந்த முடிவுகளை ஆதரிக்கிறவங்களா மாறிடுறோமா? தப்பானவர்களுடைய ஒரு செல்வாக்கை, அவங்க ஆளுகைக்கு வந்து என்னென்ன செய்கிறாங்க, துப்பாக்கி அந்த கூப்பிட்டா கூட நம்ம போகிற மாதிரி ஆயிடுமே. அப்புறம் இப்படிப்பட்ட வேளையில் தேர்தலில் ஒருவன் அதிகமாக பங்கெடுக்கும் போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் பொதுவாக செல்லும் வழிக்கு அவன் அதிகமாக ஒரு தார்மீக பொறுப்பையும் சமுதாய கடமையையும் பெறுகிறான். ஆகவே நாம் விரும்புகிற நிலையானது ஆண்டவருக்கு மிக மரியாதைக்குரியதாகவும் நமக்கும் சமுதாயத்திற்கும் மரியாதைக்குரியதாகவும் இருக்கிறது. அதாவது வேதாகமம் சொல்லுகிறபடி நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். அந்நியரும் பரதேசிகளும் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அதுபோலத்தான் நாமும் இருக்கிறோம். அந்நியரும் பரதேசிகளும் சட்டப்படி வரி செலுத்த வேண்டும், அதுபோலத்தான் நாமும் இருக்கிறோம். அந்நியரும் பரதேசிகளும் சட்டங்களுக்கு கீழாக பாதுகாப்பை தேடலாம், அதுபோலத்தான் நாமும் இருக்கிறோம். அந்நியரும் பரதேசிகளும் தங்களுடைய ராஜாவுக்கே எதிராக சண்டை போட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டதாக எண்ண மாட்டார்கள். அவர்கள் அங்கீகரித்த விசுவாசம் தொடக்க நிலையானது. நாமும் கூட கூடுமானவரை அதே நிலையில் இருக்க விரும்புவோம். ஏனென்றால் நாம் இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளோம். நாம் மகாராஜாவின் பிரஜைகள் இல்லையா? இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் கிட்டத்தட்ட இந்த உலகத்தின் பிரபுவோடும் அவனுடைய சுயநலம் என்னும் பிரமாணத்தோடும் இணைந்திருக்கவில்லையா? ஆகவே நாம் அந்நியரும் யாத்ரீகருமாக இல்லையா? 4வது பாயிண்ட்ல ரொம்ப லென்த்தாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராரு. ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்யும் போது அவங்க எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களும் சட்டத்திட்டங்களுக்கும் ஒரு விதத்தில் நாம் பொறுப்பாளி ஆயிடுறோம். அந்த தப்புக்கு நாமளும் துணை போடுற மாதிரி ஆகுது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரையும் பட்டயத்தை எடுத்துகிட்டு வாங்க, வாழை ஏந்திட்டு வாங்கன்னு கூப்பிட்றதில்ல. இஸ்ரேல் மாதிரி தேசத்தில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம தேசத்தில் அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் இந்த அரசியல்வாதிகள் வந்து பண்ணக்கூடிய தவறுகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம பொறுப்பாகிறோம். சொல்லிட்டு சொல்கிறாரு, நாம் அனைவரும் அந்நியர்களும் பரதேசிகளை போல இருக்கணும். அந்நியரும் பரதேசியும் அந்த தேசத்தில் வசித்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்ற உரிமை இருக்குது, ட்ரெஸ் போட்டுக்கலாம், வரி கட்டிக்கலாம், தேசம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுக்கலாம், ராஜாவை மதிக்கணும், கனம் பண்ணணும், வரிகள் கூட செலுத்தலாம். ஆனால் அந்த தேசத்தில் நல்லது கெட்டதுன்னு வந்தால் ராஜாவை எதிர்த்து போராடவோ ராஜாவை ஆதரிக்கவோ செய்ய மாட்டாங்க. ஏன்? எங்கள் தேசம் இது இல்லை, நாங்கள் சாப்பிடுவோம், தங்குவோம், தூங்குவோம். பட் உங்களுக்குள்ளே சண்டை நடந்தால் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்ன சொல்கிறார் இப்போ நம்மளையும்? பரலோக யாத்திரிகள் ஒவ்வொருவரும் அந்நியர்களும் பரதேசிகளும் இல்லையா? இந்த ஊரில் தங்குங்க, இங்கே கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிடுங்க, இந்த ராஜ்யத்தைக்கான மரியாதை கொடுங்க, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிங்க, வரியெல்லாம் கட்டிக்கங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தில் ஒரு யுத்தம் வரும்போது, ஜனங்கள்லாம் போராட்டம் பண்ணும்போது, ஒரு தலைவரை எதிர்க்கும் போது, ஒரு அரசியல் கட்சி தலைவரை எதிர்த்து போராடும் போது, மறியல் பண்ணும்போது நாமளும் போய் நிற்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ராஜாங்கம் எப்படித்தான் இருக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். வந்திருக்கிறவர் எல்லாத்தையும் மாற்றுவாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எனவே இந்த பூமிக்குரிய ராஜ்யமாக இருந்தால் கர்த்தரே நம்மளை போராட சொல்லியிருப்பார்ல, அவரே போராட சொல்லலையே. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் என் சீசர்களே போராடி இருப்பாங்களேன்னு சொன்னார் இல்லையா? தேவ தூதர்களை தேவன் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ நாமளும் இந்த உலகத்தில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கணும்னு சொல்ல வரார். தண்ணீரில் நீந்தணும், மூழ்கிராமல் மிதக்கணும். அந்த சேஃப்டி ஜாக்கெட் கொடுப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஏரிகள் எல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது, கடலில் எல்லாம் ட்ராவல் பண்ணி கன்னியாகுமரியிலலாம் போட்டில் போனீங்கன்னா கொடுப்பாங்கல்ல, அது கட்டாயம் போட சொல்கிறாங்க. சப்போஸ் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோன்னா அந்த ஜாக்கெட் நம்மளை என்ன பண்ணோம்? காப்பாதும். அப்படி தான் இருக்கணும். உலகம் என்பது ஒரு தண்ணீர், ஒரு கடல். அதில் ட்ராவல் தான் பண்ணுறதுக்கு நமக்கு அனுமதி, அதில் மூழ்கிற கூடாது. ஸோ 4 பாயிண்ட் புரியுதுங்களா? மறுபடியும் எளிமையாக சொல்கிறேன். யாருக்கு நம்ம வாக்கு செலுத்தும் போது
தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணிடுறோமா, நம்மளுடைய யோசனையின்படி அந்த ஸ்தானத்திற்கு தகுதியான நபரை நம்மளால் முதல்ல தெரிவு செய்ய முடியாது. முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்மளுடைய வாக்குனால எந்த ஒரு வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்க போகிறதில்ல, எந்த ஒரு மாற்றமும் வந்துடாது. மூணாவது பாயிண்ட்டு, உடன்படிக்கையினுடைய நேரத்தையும் காலத்தையும் அறிவையும் உடல் பலத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம். தேவனோடு செலவழிக்கக்கூடிய நேரம் விரயமாகுது, ஆவியின் வளர்ச்சி கம்மியாகுது, ஜெபத்துக்கு கூட போகிறது தடையாயிரும். நாலாவது பாயிண்டில் தான் நிறைய பேசுகிறாரு. ஒரு மனிதனுக்கோ ஒரு அரசாங்கத்துக்கோ ஆதரவு தெரிவிக்கும் போது அவன் ஏற்படுத்தக்கூடிய எல்லா ஸ்கீமுக்கும் நம்ம உடன்படுற மாதிரி ஆகுது, சகல தவறுக்கும் நம்ம துணை போகிற மாதிரி ஆயிடுது. நம்ம ஓட்டு போட்ட ஒரு மனுஷன் நாளைக்கு கொலகாரனா கூட மாறலாம், பல உயிரை கொல்லலாம். அப்போ அவனை நம்ம ஆதரித்தோம்னா, புரியுதுங்களா? அப்போ அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிங்க. யாரோ ஏற்படுத்தட்டும், அவங்கள நாம் ஏற்படுத்துகிற வேலையை கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க. கம்பல்சரியாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணிடுங்க, தவித்துருங்கிறது தான் இவ்வளோ மேட்ரு பேசுகிறாரு. அந்நியரும் பரதேசிகளும் அந்த உலகத்தில் எப்படி ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பாங்களோ அப்படி கடந்து போயிருங்க. பரலோக யாத்திரை உள்ள ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்ற. அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜாவின் பிள்ளைகள், பரலோக யாத்திரிகள் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரங்களை தேவன் ஏன் ஏற்படுத்திட்டு அதுக்கு ஒபே பண்ணவும் சொல்கிறார். ஒரு பக்கம் வசனம் ராயனுக்குரிய இதை கொடுங்கன்னு சொல்லிட்டார் ஆதார வசனத்தில். பவுலும் அதை ஆதரிக்கும் விதத்தில் 7-8 வசனங்கள் படிச்சிட்டோம். ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டார் பவுல். யாரையெல்லாம் கீழ்ப்படியணும், நீங்கள் வரி வசூல் பண்ணுறவனுக்கும் கீழ்ப்படிங்கன்ட்டார், அதிகாரிகளுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஒபே பண்ணுங்க, கத்தி வச்சிருக்கிறவனுக்கும் நீங்கள் சல்யூட் பண்ணுங்கன்னு அவர் அவ்வளோ டீட்டெயில் பேசிட்டார். இதெல்லாம் செய்ய சொல்லிட்டு இப்போ ஏரோதின் புளித்த மாவுன்னு சொல்லி அரசியல் வாழ்க்கையில் சம்மந்தமே படக்கூடாது, கலக்கக்கூடாது, தண்ணியில் ஒட்டியும் ஒட்டாமையும் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இது எப்படி? அப்புறம் ஏன் இந்த ராஜாக்களை, இந்த அரசியல்வாதிகளை தேவ ஊழியக்காரர்கள் என்று வசனம் சொல்லுது? அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தேவ ஊழியக்காரங்களாக தானே இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆளுகையும் தேவனுடைய அனுமதியின்றி இல்லைல்ல. பிறகு ஏன் அதில் நம்ம ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்திலே சொன்னோம், தேவ சித்தம் செய்கிறது வேற, தேவ அனுமதி என்பது வேற. தேவ சித்தம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானதை யோசித்து செய்கிறவங்கள தான் தேவ சித்தம் செய்கிறவங்கன்னு சொல்கிறோம். தேவ அனுமதினா சாத்தானை கூட அனுமதிச்சிருக்கிறாரு. அதுக்காக சாத்தானுக்கு கீழ்ப்படுகிற அர்த்தமா? இப்போ 6000 வருடமும் யாரை தேவன் மொத்தத்துக்கு ஆளுகை செய்ய அனுமதிச்சிருக்கிறாரு? சாத்தானை. இப்போ சாத்தானுக்கு அனுமதி கொடுத்துட்டாருங்கிறதுக்காக சாத்தானுக்கு நம்ம ஒபே பண்ணணும்னு அர்த்தமா? இல்லை. அது மாதிரி தான் உலக ராஜாக்களும் அரசாங்க அதிகாரிகளும் எல்லாருமே தற்காலிக இந்த அரசாங்கத்தை இயக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பட் இவங்களை இயக்கிறவர் சாத்தான். அதனால் அந்த தலைமை ஒருவேளை இருக்கிறதுனால கொஞ்சம் கிரைம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, போலீஸு கோர்ட்டெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த அராஜகம் குறைஞ்சிருக்குது. இதனால் தீமை செய்கிறவங்களை ஒடுக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒபே பண்ணுங்க, பட் அதில் நீங்கள் ஒருத்தராக ஆயிட வேண்டாம் அப்படின்னு தான் அங்கே சொல்ல வர்றார். ஏன்னா ராஜாக்களை குறித்து வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், வாசிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்திற்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். யாருக்கெல்லாம் இந்த வசனம் பொருந்தும்? இந்த வசனம் தீமையின் உலகத்தில் 6000 வருடமும் ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய சாத்தான் பிடியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் பொருந்தும். ஏழை ஜனங்களை ஆளுகை செய்கிறவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க தேவனுடைய பார்வையில்? கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும்னு ஏன் 2 உதாரணத்தை வச்சார்? சிங்கம் பார்க்க காட்டுக்கு ராஜா, அப்படித்தான் இன்றைக்கி தேச தலைவர்கள் இருக்கிறாங்க, பார்க்க ராஜா, ஆனால் அது நோக்கம் இறை எடுக்கிறது. அப்ராணியாக இருக்கக்கூடிய ஆடையும் மாடையும் மானையும் பிடிச்சி சாப்பிட்ற வேலை தானே அது செய்யுது. ஆனால் அதுக்கு பேர் என்ன கொடுக்குறோம்? ராஜா. நோக்கம் ரத்தத்தை உரியும், குறவலையை கடிச்சிடும். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க ராஜாக்கள். நம்ம பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க, அவங்க உள்நோக்கம் குறவலையை கடிச்சு ரத்தத்தை உரியும். கரடின்னு ஏன் சொன்னார்? இறை எடுக்கும்போது அந்த இறையை நசுக்கி மூச்சு திணற வச்சு கொன்று அப்படி சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கிறாங்களா? அடுத்து சொல்கிறார், நம்ம பார்க்க பெரிய பெரிய தேச தலைவர்கள், விஸ்தாரமான தேசத்தில் ஆளுகை செய்தவங்க பூரா மனுஷன் பார்வைக்கு ராஜா, மன்னர்கள், ஜமீன் இப்படிலாம் இருந்தாங்க. தேவனுடைய பார்வையில் சிங்கம் போல, கரடியை போல இறையெடுக்கும் உள்நோக்கம் கொண்டவர்கள், இரத்தத்தை உரிபவர்கள். இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் மேலே ட்ராவல் பண்ணி எவ்வளோ கோடிகளில் புரள்றாங்க இல்லைங்களா? சென்னையிலலாம் போய் பாருங்கள், பார்க்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு
தார்பாய் மட்டும்தான் வீடு. அந்த இடத்துல ஒரு 1000 குடியிருப்பு. மெயின் ரோட்டில் இது மாதிரி, நான் 1000ங்கிறது கம்மியாக சொல்கிறேன், ஒரு ரோட்டில் 1000 பேர் அந்த மாதிரி வசிக்கிறாங்க. சும்மா சாதாரண பாலித்தீன் கவர் தான் ஒரு வீடு. அதுலேயே மழை பெய்யும், அந்த வெயிலுக்குள்ளேயே இருப்பாங்க. அங்கேயே குழந்தைய வளர்க்குறாங்க. அடி பைப்பில் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அங்கே குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளை ஆளுகை செய்கிறவன் எப்படி இருக்கான்? சுவிட்ச் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கான். இங்கே சேர்க்க முடியாத கொண்டு போய் எங்கே வச்சுருக்கான்? சுவிட்சர்லாந்தில் வச்சுருக்கான். அப்போ ஏழை ஜனங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சு குடிக்கக்கூடிய சிங்கங்கள், இறை எடுப்பது போல எலும்பையெல்லாம் உடைச்சு சாப்பிட்ற கரடிகள். அப்போ ஏன் தெரிஞ்சும் தேவன் அனுமதி கொடுத்தாருன்னா, இங்கே தான் ஒரு அருமையான இடத்துக்கு நம்ம வர்றோம். சிதேக்கியா வீழ்ந்தார் கிமு 606. அதுக்கு முன்னாடி இஸ்ரேலை ஆளுகை செய்ய ராஜாக்களை கேட்டாங்க. முதல் ராஜா சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். அந்த ராஜாக்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பேர் வரும், ஒரு வார்த்தை வரும், கவனிச்சிங்களா நீங்கள் பைபிளில்? வேற எந்த உலக அரசர்களுக்கும் அந்த வார்த்தை பொருந்தாது. சவுல் கர்த்தருடைய சிங்காசனத்திலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். யாருடைய சிங்காசனத்தில்? தாவீது கர்த்தருடைய சிங்காசனத்திலே 40 வருஷம். சாலமோன் கர்த்தருடைய சிங்காசனத்தில் வரும். இப்படியுமா சின்ன சின்ன அரசர்கள்லாம் வருவாங்க. 2 வருஷம் ஆண்டவங்க, 1 மாதம் ஆண்டவங்க, 10 வருஷம் ஆண்டவங்கன்னு. சிதேக்கியா வரைக்கும் வந்து நிற்கும். சிதேக்கியாவை அரெஸ்ட் பண்ணது யார்? பாபிலோனிய அரசன் நெபுகாத்நேச்சார். சிதேக்கியாவுடைய சாம்ராஜ்யத்தோடு இஸ்ரேலை ஆண்ட அவபக்திக்குரிய கடைசி அரசனுடைய சாப்டர் க்ளோஸ். உலகம் அன்றிலிருந்து புறஜாதிக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டதா? முதல் புறஜாதி அரசன் யார்? பாபிலோன் அரசன். இப்போ சிதேக்கியாட்டிருந்து சீட்டை பிடுங்குறாருன்னா அப்போ அந்த சிங்காசனம் யாருடையது? சிதேக்கியாட்ட வாங்கின அந்த அரசவை நேபுகாத்நேச்சார் கைப்பற்றினார்ல, அந்த சிங்காசனம் யாருடையது? என்ன இப்படி முழிக்கிறீங்க? பதில் சொல்லிட்டு தானே கேள்வி கேட்குறேன். கர்த்தருடைய சிங்காசனத்தில் தான் இஸ்ரேல் ராஜாக்கள் உட்காந்துருந்தாங்க. இப்போ அந்த சீட்டை பிடிச்சது யாரு? பாபிலோனிய ராஜாக்கிட்ட இருந்து அடுத்து பிடுங்கினது யாரு? மேதோ பெர்சியா. அவங்க கிட்ட இருந்து அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்து ரோம சாம்ராஜ்யம். கடைசியாக மன்னராட்சி எங்கே முடிவுக்கு வந்துச்சுன்னா 1914 முதலாம் உலக யுத்தத்தோடு மன்னராட்சி முடிவுக்கு வந்தது இல்லைங்களா? அப்போது இஸ்ரேலுக்கும் ராஜாவாக இருக்க அனுமதி கொடுத்தார். இஸ்ரேல் ராஜாக்களுக்கும். இஸ்ரேல் ராஜாக்கள் விழுந்து போகும்போது புறஜாதி மன்னர்களையும் ஆள அனுமதிச்சார். அப்போ ஒவ்வொரு ராஜாக்களும் ஆளுகை செய்கிறது யாருடைய அனுமதியோட? ஏன்? தீமை நிறைந்த உலகம் தானே, சாத்தான் தானே ஆளுகை செய்கிறார் மேலே இருந்து. அந்த பூமியில் ஏன் இவ்வளவு ராஜாக்களையும் அதிகாரங்களையும் தேவன் ஏற்படுத்தியிருக்கார்? ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? வாசிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். சிங்கத்துக்கு தப்புனவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவங்களுக்கு ஐயோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாள் 1000 வருட அரசாட்சி. அந்த நாளை விரும்புனா ஐயோனா என்ன அர்த்தம்? என்ன மீனிங்கில் புரிஞ்சுக்கணும்? இந்த நாளில் நாங்கள் தான் ராஜான்னு சொன்னால் ஐயோ. கர்த்தருடைய நாள் யாருக்கு? அவருக்கு. அவர் இந்த நாட்களில் ராஜாக்களை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கோபத்தின் நாட்களிலே ராஜாக்களை வெட்டுவார். இப்போ அந்த நாள் எங்களுடையதுன்னு சொன்னவங்கலாம் காணா போகிறாங்க. கவனிச்சிங்களா? சதாம் ஹுசேன் மாதிரி, கடாபி மாதிரி முக்கியமான தேசத்தில் உள்ள விஸ்தாரமான தேசத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வெட்டுறாரா? யாருடைய வேலை? சின்ன ஸ்டேட்டில் கூட நான் தான் ராணி, நான் தான் ராஜான்னு அவங்க காணாம பாருங்க டக்கு டக்குன்னு. அப்போ என்ன பண்ண முடியாது? இந்த நாளை யாராவது அவங்களுக்குன்னு விரும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஐயோ. ஏன்னா இந்த 1000 வருடம் யாருக்கு மட்டும்தான்? அவருக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த நாளில் ஆரம்பத்தில் தீமை தான் தெரியும், பட் அதுவும் அவர் தான் செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அந்த நாள் உடனே ஆசீர்வாதமாக வராது, வெளிச்சமாக இருக்காது, அந்தகாரமாக இருக்கும்ட்டார். அதனால தான் இன்றைக்கி நிறையா பேரால் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனதை ஏற்றுக்க முடியல. ராஜா மற்றொரு ராஜாவை வீழ்த்தி அந்த சிறையிருப்பெல்லாம் பண்ணி முதல்ல கண்ட்ரோல் எடுக்கணும், அப்புறம் ஆளுகை தொடங்கணும். அப்போ இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? பிடுங்க, இடிக்க, கட்ட இப்படின்னு பல வேலைகள் இருக்கு இல்லைங்களா? பழைய சாம்ராஜ்யத்தை இடிக்கணும், பிடுங்கணும், புது அஸ்திபாரத்தை அப்புறமா போடணும். அப்போ ராஜ்யத்தில் ஆளுகை எடுத்தோடனே தொடங்கிறாரு. ஆளுகை தொடங்குவதற்கான யுக்தியை தான் அவர் செஞ்சிட்ருக்கிறார். பேஸ்மெண்ட் போட்டுட்ருக்கிறார்.
அந்த சூழ்நிலையில் தான் அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க, சிங்கத்துக்கு முதல்ல தப்பணும் மக்கள், அடுத்து கரடியில் சிக்கணும், கரடிக்கிட்ட சிக்கணும், கரடிகிட்டேருந்து தப்பிச்சு ஓடி அடுத்து பாம்பு கடி வாங்கணுமா. புரியுதுங்களா? சிங்கம் குறிக்குது இஸ்ரேல் அரசன் வீழ்ந்த பிறகு பூமியை ஆண்ட அடுத்து பல மன்னர்கள் வந்தாங்க இல்லைங்களா, அந்த மன்னராட்சி காலகட்டம் முழுமைக்கும் சிங்கம். சிங்கம்னா ராஜா. மன்னராட்சியினால் ஜனங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. அடுத்து கரடி வந்துச்சு, ரஷ்யாவில் ஆரம்பித்த கம்யூனிசத்தினாலையும் சோசலிசத்தினால ஜனங்களை விடுதலை செஞ்சிடலாம், ஜனங்களுக்கு நல்லது செஞ்சிடலான்னு அந்த நிறுவனர்கள் நினச்சாங்க. கம்யூனிஸ்ட் இன்றைக்கி எவ்வளோ தோல்விங்கிறதுக்கு நம்ம இந்தியா சிறந்த உதாரணம். இங்கே கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, ஆனால் ஆட்சிக்கு வர்றதே இல்லை. யாராவது ஒரு கட்சியை தழுவி தான் இருக்கும். அவங்களால தனிப்பெரும்பான்மையாக எல்லா இடங்கள்லையும் வந்து ஆட்சி அமைச்சு பிரசிடென்ட் ஆக முடியல. கவனிச்சிங்களா? கேரளா வேணால் ஆட்சி செய்வாங்க, அவ்வளோதான் அவங்களோட லிமிட்டு. தமிழ்நாட்டில் ஒரு இடமோ 2 இடமோ இருப்பாங்க. தோல்வி பார்த்தீங்களா? உலக வரலாறும் சரித்திரமும் நம்ம கரண்ட் அப்டேட்டும் வேத வசனமும் ஒன்றா இருக்கணும். வேதம் ஏதோ சரித்திர புத்தகம் புராணங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பிலீவ் தான் வேதம். உலகத்தில் என்ன நடக்குதோ அதை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அந்தளவுக்கு தேவன் நம்மளை ஞானவான்களாக வச்சுருக்கிறார் பாருங்க. இப்போ கரடிகிட்டேருந்து தப்பிச்சாச்சு, வீட்டுக்குள்ளே நுழையிறது ஜனநாயகம், மக்களாட்சி. நிம்மதியாக உள்ளே ஓடி வந்து இனிமேல் ஜனநாயகம் வந்துருச்சு, வர்ற தலைவர்கள் பூரா உலகத்தை தலைகளாக்கிடுவாங்க, நாட்டுக்கு கண்ணீரெல்லாம் தொடச்சிருவாங்க, கஷ்டத்தெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு நிறைய தேச தலைவர்களை நம்பினோம். சட்டை போட்டவரையும் நம்பணும், போடாதவரையும் நம்பணும், கோட்டு போட்டவரையும் நம்பணும், பைஜாமா போட்டவரையும், வெள்ளை வேட்டி சட்டை போட்டவங்களையும் நம்புகிறோம். இப்போது நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனநாயகம் மக்களுக்கு எப்படி இருக்கும்னு இப்போ சொல்கிறாருன்னா, வீட்டுக்குள்ளே நிம்மதின்னு ஓடி வந்தால் செவுத்தில் கை வைக்கும்போது பாம்பு குத்திருச்சு. அப்போ கொடிய விஷம் எது இதில்? ஜனநாயகம்தான். மன்னராட்சியை விட கம்யூனிஸ்ட்டை விட நம்ம எதை இப்போ ஜாஸ்தி நம்புகிறோமோ அதுதான் கொடிய விஷம்னு ஏன் சொல்ல வர்றாரு, புரியுதுங்களா? மக்களை உறிஞ்சு அவங்களுடைய ரத்தத்தை குடித்து அவங்க மேலேயே ட்ராவல் பண்ணி இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டு இருக்கிறாங்க அனைத்து அரசியல்வாதிகளும். மக்கள் ஏமாளிகள். இப்போது மக்கள் பார்த்து இவங்களெல்லாம் தூக்கி எறியணும்னா இந்த ராஜாக்களுக்கும் அனுமதி கொடுக்குறாரு, இந்த அமைப்புகளுக்கும் அனுமதி கொடுக்குறாரு, ஃபைனலாக ஜனநாயகத்துக்கும் அனுமதி ஏன் கொடுத்தாருன்னா சகல ஜாதியாலும் விரும்பப்பட்டவர் வரணும். வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்துலனா வானம் குறிக்குது ஆவிக்குரிய அரசாட்சி, பூமி குறிக்குது பூமிக்குரிய அரசாட்சி. வெட்டாந்தரை சமுத்திரம் எல்லாம் பூமியின் மேலே இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் கொஞ்ச நாளில் தவிடுபடியாக போகுது, ஃபுல்லாக அசைய போகுது. சகல ஜாதியிலையும் அசைய பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி சகல ஜாதி கட்சிகளையும் அனுமதிச்சிருக்கிறார். இன்றைக்கி ஒரு ஜாதினா அதுக்கு ஒரு கட்சி, ஒரு மதம்னா அதுக்கு ஒரு கட்சி, ஒரு இனம்னா அதுக்கு ஒரு கட்சி, மொழி கட்சி. எப்படி ஜனங்களை கூறு போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. இதுக்கு பேர் ஒற்றுமையா? ஒரு மொழி பேசுனா அதுக்கு ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு ஜாதி. ஒரு மதம்னா அது ஒரு ஜாதி. இன்றைக்கி ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு ஒரு ஜாதி இருக்கா இல்லைங்களா? அந்தந்த ஜனங்களை இவங்கெல்லாம் பாதுகாக்கிறாங்களாமா, அந்தந்த சின்ன சின்ன சமுதாயத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்களாமா அப்படின்னு ஜனங்க நம்புகிறாங்க. பட் அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய குடும்பத்தை நல்லா வலுப்படுத்திக்கிறான். யாரை வச்சு? இந்த ஜாதி ஜனங்களை வச்சு தனது அந்தஸ்துகளையும் ஆஸ்திகளையும் பெருக பண்ணிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிங்கன்னு சொல்கிற அதே அரசியல்வாதி தான் தன் பிள்ளைகளை அமெரிக்காவில் படிக்க வச்சுட்ருக்கான். அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்கிற அரசியல்வாதி தான் அப்பல்லோவில் போய் படுத்துக்கிறான். கவனிச்சிங்களா? இதுதான் பாம்பு கொத்திக்கிட்டு இருக்குது. இப்போ இதன் அடிப்படையில் ராயனுக்குரியதையும் தேவனுக்குரியதையும் செலுத்தணும். தேவனுக்கு தான் 99.99% இருக்கணும் நம்ம லைஃப்பில். அந்த ஒரு பாயிண்ட்டு தெய்வீக அனுமதியோட அரசாங்க கடமைகள், பூலோக கடமைகள், தேவ சிந்தை எதை அனுமதிக்குதோ அதை மாத்திரம் செய்யுங்க. ஒட்டியும் ஒட்டாமல் நம்ம ட்ராவல் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த எல்லாத்தையும் எல்லா ஜாதிகளையும் நம்பி, எல்லா ஜாதியும் ஒரு மனிதனை நம்பி ஏமாந்து போகிறாங்க இல்லைங்களா? ராஜாக்களை நம்பிட்டோம், சிஎம்மாக இருந்தவரை நம்பிட்டோம், பிஎம்மாக இருந்தவரை நம்பிட்டோம், எங்களை பணத்தில் ஏமாற்றிட்டாங்க, எங்களுக்கு நிலம் கொடுக்கல, வீடு கொடுக்கல, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல கல்வி இல்லை. இந்த கட்சி வந்தால் விடிவு வந்துடும், இந்த அவர் வந்தால் 4 சிலிண்டர் கொடுப்பார், இவர் வந்தால் 6 கொடுத்துருவார், அவர் வந்தால் 2000, இவர் வந்தால் 1000. உலக ஜனங்கள் பேசட்டும். சத்தியத்தில் கல்விமான்கள் நாம் அந்த வார்த்தைகளை
பேசக்கூடாது. ஒரு நேரம் சாப்பாடுனாலும் தண்ணீர்னாலும் நம்ம சுவாசிக்கிற சுவாசம் வரைக்கும் தேவன்கிட்டருந்து நமக்கு வருது. எந்த மனுஷனும் எதையும் உருவாக்கலை. இன்றைக்கி நமக்கு இது தர்றேன் அது தர்றேன்னு சொல்கிற எந்த மனிதனாலும் ஒரு நிறத்தை மாற்றவோ, ஒரு புல் பூண்டை ஒரு செடியை உருவாக்கவோ முடியுமா? நம்ம தச்சு போட்டிருக்க இந்த சட்டையை மெட்டீரியல் இல்லாமல் தைக்க முடியுமா? இந்த மெட்டீரியலை உருவாக்கினவர் யார்? அந்த நூலை உருவாக்கினவர் யார்? தேவன். ஒரு ஆகாரனை சாப்பிட்றோம்னா அதை விளைய செய்கிறவர் தேவன். சகலமும் பரத்திலிருந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. எந்த மனிதனுக்கும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டு உலக ஜனங்கள் மாதிரி நம்ம ஏமாந்து ஒரு வாக்கு போட்டுட்டு அதனால் ஒரு நன்மை வரும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளை விட ஒரு ஏமாளிகள் இருக்கவே முடியாது. ஃபைனலாக அந்த 7வது வசனம் என்ன சொல்லுது? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். வந்துட்டார். இப்போ இதுவரை எந்த ஜாதி கட்சிக்கு பிடிக்காது, எந்த மதத்துக்கு பிடிக்காது, எந்த தேசங்களுக்கு பிடிக்காதுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிற நாட்களில் அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களுக்கும் அவர் தான் பிரசிடெண்ட்டு, எல்லா மாநிலத்துக்கும் அவர் தான் முதலமைச்சர், அவருடைய அமைச்சரவையில் தான் நம்ம பங்கு பெற போகிறோம். இவர் தான் உண்மையாக கண்ணீர் துடைக்க போகிறாரு. மாதம் 1000 ரூபா கொடுக்க மாட்டார், ஜீவன் கொடுக்க போகிறாரு. கண்ணீர் கவலை விடியல் தரோன்னு சொல்லி ஏமாத்துறாங்கல்ல, உண்மையான விடியலோடு அவர் தான் வந்திருக்கிறாரு. ஸோ மகாராஜாவின் பிரஜைகளாக இருக்கக்கூடிய நாம் ஏரோதின் புளித்தமாவுக்கு இடம் கொடாமல் ராயனுக்குரியதை அந்த லிமிட்டோடு நம்ம செலுத்துவோம், கடமைகளாக மாத்திரம் செய்வோம், எதிலும் கரைபடாமல் பார்த்துக்கொள்வோம். இதுதான் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். ஸோ அவ்விதமாக நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்கு பரலோக பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.